Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.3 ல problem number 5 பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்கங்கறத ஷார்ட்டா சொல்லிருந்தேன்மா. இந்த ப்ராப்ளத்துல 4 சப்ஜெக்ட்டோட மார்க் கொடுத்திருக்காங்க. அஞ்சாவது சப்ஜெக்ட்டோட மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன் என்னன்னா A கிரேட் எடுக்கணும். இப்போ A கிரேட் எடுக்கணும்னா டோட்டல் மார்க் இப்போ 5 சப்ஜெக்ட் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆவரேஜ் இருக்கு இல்லையா 450 அதை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அப்போ வந்து A கிரேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 சப்ஜெக்ட் மார்க்கை கொடுத்துட்டு அஞ்சாவது சப்ஜெக்ட் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சப்ஜெக்டோட மார்க் வந்து எப்படி ரேஞ்சில் இருக்கும் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நமக்கு A கிரேட் கிடைக்கும்னா 90 ஜாஸ்தியாக இருக்கணும். புரியுதாமா? 90 அண்ட் 90 அபோவ் அப்படி இருந்துச்சுன்னா A கிரேட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு 4 சப்ஜெக்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். டு செக்யூர் A கிரேட் 1 must obtain an average of 90 marks or more. ஓகேமா? அதாவது ஆவரேஜ் வந்து 90 மார்க்ஸ் அதோட ஜாஸ்தியாக இருக்கணும். இன் 5 சப்ஜெக்ட் ஈச் ஆஃப் மினிமம் 100 மார்க்ஸ். இஃப் ஒன் செக்யூர்ட் அதாவது 4 சப்ஜெக்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. 1 by 1 எழுதிடலாம். 84, 87, 84, 87, நெக்ஸ்ட்டு 95 and 91. 95 and 91. அஞ்சாவது சப்ஜெக்ட் மார்க் நமக்கு தெரியாது, விட்டுடலாம். இன் ஃபர்ஸ்ட் 4 சப்ஜெக்ட் வாட் இஸ் த மினிமம் மார்க் ஒன் scored in the 5th subject to get A grade in the course. சரி, நம்ம தமிழில் பார்த்துடலாம். ஒவ்வொன்றும் 100 மதிப்பெண்கள் கொண்ட 5 பாடங்களில் மதிப்பெண்களின் சராசரி 90 அல்லது 90க்கு மேல் இருந்தால் தரம் A ஆகும். ஒரு நபர் முதல் 4 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் 4 கொடுத்துருக்காங்க. எனில் 5ஆம் பாடத்தில் குறைந்தபட்சம் என்ன மதிப்பெண் பெற்றால் தரம் A கிடைக்கும். ஓகே, சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் 4 சப்ஜெக்ட் மார்க் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் ஆவரேஜ் மார்க் இன் 5 சப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஆவரேஜ்னா என்னம்மா 5 சப்ஜெக்டும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுறது தான் ஆவரேஜ் இல்லையா? அது எப்படி இருந்தால் நமக்கு A கிரேட் கிடைக்கும்? கிரேட்டர் than or equal to 90 நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. புரியுதாமா? 90 மார்க்கும் 90 விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதாவது ஆவரேஜ். ஓகேவா? ஆவரேஜ் 5 சப்ஜெக்ட் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 100க்குள்ளே தான் வரும் இல்லையா? அப்போது அந்த 100க்குள்ளே வரக்கூடிய மார்க் வந்து 90 விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நமக்கு A கிரேட் கிடைக்கும். இன்கேஸ் 90 விட கம்மியாக இருந்துச்சுன்னா A கிரேட் கிடைக்காது. பார்க்கலாம். இப்போ பாருங்கம்மா, இப்போ ஆவரேஜ் நம்ம எழுத போகிறோம் இல்லையா? ஆவரேஜ் மார்க்னா என்னம்மா சராசரி. அப்போது 5 சப்ஜெக்டை ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 84 + 87 + 95 + 91 + x. ஏன்னா 5ஆவது சப்ஜெக்ட் நமக்கு என்னென்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வேணால் எழுதிக்கலாம். இப்படி வேணால் எழுதிப்போமே. ஓகேம்மா, டிவைடட் பை 5 இல்லையா? 5ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதோட ஆவரேஜ் வந்து 90 விட ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 1, 6, 12, 13, 17 இல்லையா? அப்போ 7. நெக்ஸ்ட் இப்போ என்னம்மா 18, 20, 26, 26 and 8, 20, 30, 36. சாரி 30, 18, 20, 26, 26, 8, 34. ஆல்ரெடி அதில் ஒன்று இருக்குதுமா. அப்போ 35 இல்லையா? ப்ளஸ் 35 + x டிவைடட் பை 5 greater than or equal to 90. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 357 + x greater than or equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 450 கிடைக்கும். இப்போ x greater than or equal to 450 minus 357. அப்போ x greater than or equal to என்ன வரும்? 357 400. அப்போ 50 90 93 இல்லையாம்மா? 93. ஓகேம்மா, அதாவது மார்க்கு இப்போது 90 5ஆவது சப்ஜெக்ட் மார்க்கு 93 93 ஜாஸ்தி எடுத்தாச்சுன்னா A கிரேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதா? நமக்கு 90 மேலே தான் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஆன்சர் கன்க்ளூட் பண்ணலாமா? தி மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் 5th சப்ஜெக்ட் இஸ். அப்போ மினிமம் மார்க் என்னம்மா? மினிமம் மார்க்னா என்ன அர்த்தம்? குறைந்தபட்சம் 93 இருக்கணும். ஜாஸ்தி நம்ம 93லேருந்து எவ்வளோ நாள் இருக்கலாம் 100க்குள்ளே. ஓகேவா? மினிமம் மார்க் இஸ் 93. ஓகேம்மா, இப்போ தமிழ்லேயே முடிச்சிடலாம். 93 இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.